நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் இந்த வாரம் நடந்திருக்கு. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஷைன்லேருந்து ஒரு பேரிஷ் ஷைன் மாதிரி மாறி இருக்கு. இது எப்படி இருக்கும், வர இருக்கிற வாரங்கள் எது மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த வாரம் என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டண்டான நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நண்பர்களே. போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஷைனில் தான் வந்துச்சு. சரிங்களா, புல்லிஷ் ஷைனில் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு சில நியூஸஸ் வந்துச்சு. இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே 25,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா கீழே வந்துடுச்சு. நம்ம லாஸ்ட் வீக் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ஷைன் ஃபார்ம் ஆனிச்சு, 25,500க்கு மேலே ஒரு புல்லிஷ் ஷைன் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு அடுத்தது ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் சைன் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரம் பாசிட்டிவில் இருந்தது, இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு 200 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த நெகட்டிவ் நியூஸஸ் ஒரு சில நியூஸஸ் வந்தது தான் காரணம். மார்க்கெட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போல் இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் 25,200, லோ பார்த்தீங்கன்னா 24,500. இந்த ரேஞ்சிலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு, இன்னும் க்ளோஸ் வைக்கல. அப்படி எந்த பக்கமாவது ஒரு பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு மாதமாக எத்தனை வீக்கு, 1 2 3 4 5 வாரமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடும் டவுன் சைடும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 500 to 600 பாயிண்ட்ஸ்குள்ளாரியே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் ரொம்பவே எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் அந்த பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. சரிங்களா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரான் வார் இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நான் இந்த வீடியோ நைட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைய நிலவரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஒரு மேஜரான ஒரு இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சென்சிட்டிவாக போயிட்டுருக்கு, ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் குளோபல் மார்க்கெட்டு நல்லாவே வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்டே ஓப்பன் ஆகும்போது இந்த வார் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மண்டே ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஈரான் இஸ்ரேல் வார் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இந்த சாட்டர்டே சண்டே வார் முடிவு பண்ணோம். ஏன்னா ஒரு சில தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால மண்டே மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த லெவலுக்கு கீழெல்லாம் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு, 24,400க்கு கீழே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு வீக்னஸ் வரும். இந்த வீக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஒரு மேஜரான சப்போர்ட்டு. 24,468 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,200. இந்த 2 ரேஞ்சு தான் மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நண்பர்களே. நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா 24,400. ஒன்ஸ் மார்க்கெட் நெஃப்டி இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இந்த வார் டென்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கும்போது மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் ஆகி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ், வீக்லியில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக ஒரு வீக்னஸ் வரும். அந்த வீக்னஸ் அகைன் மார்க்கெட் ஒரு லோவுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. அகைன் ஒரு நியூ லோ ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளோட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 பக்கத்தில் எந்த பக்கம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். 25,200, 24,400
இந்த 2 ரேஞ்சையும் வந்து ஸ்ட்ராங்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பக்கமாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த ரேஞ்ச் வந்து 24,400 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 24,150 அப்படிங்கிற ஒரு கேப் ஃபில்லிங் வந்து அடுத்த சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,850 இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமிடியேட்டாக இருக்கக்கூடியது 25,000ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 25,200, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,630, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 26,300. இந்த ரேஞ்செலாம் வந்து நெஃப்டிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய குருஷியலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்கணும். இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்குது. இந்த ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரெண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வரும்போதெல்லாம் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டு ஆகிருக்கு. அதையும் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கற்றுக்கோங்க. மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மந்தோட லாஸ்ட் வீக் அப்படி 3rd வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ வெபினார் 2 days ஈவினிங் 7 o'clock to 9 o'clock வந்து ஃப்ரீ வெபினார் வந்து கண்டக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் வந்து டீச் பண்ணுறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லேயும் வெபினார்லேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கலந்துக்கலாம். சரிங்களா? டெக்ஸ்ட் பண்ணி அதற்கான தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2 விதமான டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணால் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெரி லோ ப்ரோக்கரேஜ், நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. அதை பற்றின டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்துக்கு பின்னு ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து சரிஞ்சிருக்கு. இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக உங்களுக்காக நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் வந்து ரீசெண்டாக ஒரு நெஃப்டி போல் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து நல்லா ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கேப் டவுனு மார்க்கெட் வந்து இந்த க்ரூட் ப்ரைஸு, ஆயில் ப்ரைஸ் எல்லாமே வந்து இந்த வார்னால ஏறி இருக்குது. எல்லாமே ஏறினதுனால கோல்டு, சில்வர் இது கொண்டு ஏறி இருக்குது. கமாடிட்டிஸ்லாம் ஏறி இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? மார்க்கெட்டை ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு நெகட்டிவான நியூஸஸ் தான். அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு இமிடியேட்டாக இருக்கக்கூடியது அந்த சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகி திரும்பி நிற்கிது. சரிங்களா? தென் 55,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு குருஷியலான நல்ல சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 54,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 53,479. இதற்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் 55,900, 56,000. சரிங்களா? 56,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 57,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங் பேரிஸ் கேண்டில். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து அப்படியே என்ன ஆகிடுச்சு, ஸ்ட்ராங் பேரிஸ் கேண்டிலாக மாறி இருக்குது. இந்த ஸ்ட்ராங் பேரிஸ் கேண்டில் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம சொன்னதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே தான். இந்த லைனெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் புதுசாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்தாக இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. இதோட அப்பர் லைனையும் லோவர் லைனையும் நம்ம ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நிஃப்டி போலவே லோ வந்து 80,400, அப்பு வந்து 82,800. இது இம்மிடியேட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. நெஃப்டி போலவே ட்ரா பண்ணிடலாம். இதுக்கும் இந்த லெவலுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணோம். அகைன் ஒரு நியூ ஹை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மார்க்கெட் வந்து இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நியூ லோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது நியூ லோவில் ஒரு ரீசெண்டோட லோவை கட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும். இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான லெவல் இந்த பாக்ஸ் லெவல், சரிங்களா? 82,800 டு 80,400 ரேஞ்சு. இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இந்த ரேஞ்சில் வந்து பார்த்துக்கோங்க. 79,000 அப்படிங்கிறது அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு இமிடியட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 76,500 அப்படிங்கிறதும் ஒரு இமிடியட்டான சப்போர்ட்டு. தென் ரெசிஸ்டன்ஸ் வந்து 84,150 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 86,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு இமிடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே, சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போய் பாருங்கள். நிறைய உங்களோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெபினாரில் வந்து ஃப்ரீயாக கலந்துக்கணும்னு நினச்சாலும் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வெபினாரில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாலேஜஸ் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த வெபினார் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீக்லி அனலைசிங் பார்த்துட்டு டெய்லி இன்ட்ராடேக்கான நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.